பிரைஸ் லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை நம்மளிடத்தில் ஆண்டவர் இன்று நம்மளை பார்த்து சொல்றார். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். எத்தனையோ வாட்டி ஆண்டவர் உங்களை திருப்பி வா, என்னிடத்துல வா அப்படின்னு சொல்லியும் நீங்க வராம பாவத்தின் சேற்றில் இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா சிச்சை கொடுப்பார். ஒரு அடி அடிச்சு திருப்பி என்னிடத்துல வா அப்படின்னு சொல்லுவார். அந்த சிச்சை அவருக்கு மேல எல்லா அதிகாரமும் இருக்குங்க. அவர் அவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன். அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அவர் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரையே சிட்சிக்கிறார். உன்னிடத்தில் அன்பா இருக்கிறாரா, ஒரு சிச்சை தராரா, அந்த பாவத்திலிருந்து வர்றதுக்கு ஒரு அடியை உனக்கு தராரா, உன்னை ரொம்ப நேசிக்கிறார் மகனே. நீ அவரிடத்துல திரும்பி வா. திருப்பி அந்த தப்பு பண்ணாது. திருப்பி அந்த பாவத்துக்கு நேராக ஓடாது. கர்த்தர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார். உன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறார். அதனால நீ அவரிடத்துல திரும்பி ஓடி வா. உனக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அவர் உன் மேல வைத்த அன்பு மிகப்பெரியது. அளவில்லா அன்பு. அளவே இல்லாத அன்பு. திரும்பி வா மகனே, திரும்பி வா மகளே, உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். தாழ்த்துவோம். இசப்பா, அந்த காலை பொழுது நீர் கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. இசப்பா, அந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இசப்பா, உம்முடைய வார்த்தையின்படி இசப்பா, நாங்கள் ஏதாவது தவறான வழியில போறோம்னா இசப்பா எங்களை சிட்சித்துக் கொள்ளுங்க ராஜா. சிட்சித்து அரவணைத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த வழி எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி எங்களுக்கு உணர்த்துங்க. பரிசுத்த ஆவியானவரே இசப்பா, நீங்க ரொம்ப சென்சிட்டிவ்ப்பா. நாங்க தவறான வழியில போகும்போது எங்களை உணர்த்தி நடத்துங்க. கர்த்தர் தான் நேசிக்கிற தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிச்சிக்கிறது போல கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரிடத்தில் அவரை சிச்சிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இயேசுப்பா, நாங்க அன்பா இருக்கிறோமா என்பதை, எங்களிடத்தில் நீர் அன்பா இருக்கிறீரா என்பதை வெளிப்படுத்துக தகப்பன். இயேசுப்பா, பாவ உணர்வெல்லாம் வேண்டாம். உம்முடைய அன்பு மாத்திரம் போதும். உம்முடைய நேசக்கூடி மாத்திரம் எங்களில் படர்ந்தா போதும் தகப்பன். உம்முடைய நேசம் பெருசுப்பா. உம்முடைய அன்பு பெருசு. உம்முடைய பாசம் பெருசு. எல்லாம் பெருசு ராஜா. உண்மையே பற்றி பிடித்து கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய அன்புல இன்னும் மூழ்கி செல்ல கிருபை செய்யுங்க. இப்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day.